ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அக்டோபர் 6ஆம் தேதி அன்னைக்கு மதியம் ஒரு 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சென்னை மக்கள கேட்டீங்க அப்படின்னா, எல்லாரும் சொல்ற ஒரு இடம் தான் மெரினா பீச். ஏன்னா அக்டோபர் 6ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 22 வருஷம் கழிச்சு நம்ம சென்னையில ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏர் ஷோ ஒண்ணு நடக்க போகுது. இந்த ஏர் ஷோவ நான் ஏன் பிரம்மாண்டமான ஒரு ஏர் ஷோ அப்படின்னு சொல்றேன்னா, இதற்கு முன்னாடி நடந்த ஏர் ஷோ அதாவது ஒரு 22 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஏர் ஷோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு ஏர் ஷோவா இல்ல. ஆனா இந்த முறை நடக்க போற ஏர் ஷோவ லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற செய்யணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம்பெற அளவுக்கு அப்படி என்ன ஒரு சாதனையை இவங்க டார்கெட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா, மிக அதிகப்படியான பார்வையாளர்கள் ஒரு ஏர் ஷோவ பார்த்த நிகழ்வு அப்படின்றது இந்த ஏர் ஷோவா தான் இருக்கணும் அப்படின்ற மாரி இவங்க பிளான் பண்ணி வராங்க. இந்த ஏர் ஷோக்கு 12லிருந்து 15 லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்க. நம்ம சென்னை நகர்ல இருக்கிற மெரினா பீச்சை பொறுத்தவரையில ஒரு நாள் ஒன்றுக்கு 50,000லேருந்து 1,00,000 பேர் சராசரியா வருவாங்க. 1,00,000 பேர் அப்படின்றது ஒரே நேரத்துல வரமாட்டாங்க. ஃப்ரம் மார்னிங் டூ நைட் ஒரு 50,000லேருந்து 1,00,000 பேர் வரலாம். ஆனா இந்த ஈவெண்ட்ட பொறுத்தவரையில 11 மணிலேருந்து அந்த மதியம் 1 மணி வரைக்கும் 14லிருந்து 15 லட்சம் பேர் அந்த மெரினா பீச் ஸ்ட்ரெச்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இவ்வளவு பெரிய கிரவுட் வருது அப்படின்னா, அதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்ய வேண்டிய தேவையானது இருக்கு. அட் த சேம் டைம் பொதுமக்களாகிய நாமளும் ஒரு சில விஷயங்கள கோஆப்பரேட் பண்ண வேண்டிய அவசியமும் இருக்கு. அது என்ன அப்படின்றத தான் நான் இப்ப சொல்லப் போறேன். இந்த ஷோக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, உங்க பைக்லயோ, கார்லயோ போறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா, ஒரு சாட்டர்டே, சண்டேல போய் ஒரு ஈவினிங் டைம்ல நீங்க மெரினா பீச்ல பைக்லயோ, கார்லயோ போறீங்கன்னா, எப்படிப்பட்ட ஒரு டிராஃபிக் ஜாம் ஏற்படும் அப்படின்றது நம்ம சென்னை வாசிகள் எல்லாருக்குமே தெரியும். அதுவும் குறிப்பா ஈவினிங் டைம்ல போனீங்க அப்படின்னா, உங்க வண்டிய நிறுத்துறதுக்கு கூட உங்களுக்கு இடம் கிடைக்காது. ஒரு 50,000லேருந்து 1,00,000 பேர் வரும்போதே இந்த ஒரு நிலைன்னா, ஒரு 10, 15 லட்சம் பேர் வராங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய வாகனங்கள நிறுத்துறதுக்கு உங்களுக்கு இடம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால காரையோ, பைக்கோ எடுத்துட்டு வந்துட்டு, அத எங்க பார்க் பண்றதுன்னு நீங்க சுத்துற நேரத்துல, அந்த ஏர் ஷோவே முடிஞ்சு போயிடலாம். அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்க பைக்கையோ, காரையோ தவிர்த்துருங்க. பைக்கையோ, காரையோ தவிர்த்துட்டா, அப்ப எப்படி இந்த ஏர் ஷோக்கு வருதுன்னா, ஒண்ணு பறக்கும் ரயில யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா மெட்ரோவ யூஸ் பண்ணுங்க, இல்லன்னா பஸ்ஸஸ யூஸ் பண்ணுங்க. இது பெர்சனலா நான் சொல்ற கருத்து கிடையாது. சென்னை போக்குவரத்து காவல்துறையுமே இததான் சொல்றாங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ, அதுதான் நான் இந்த வீடியோவின் வழியாக உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஒருவேள பைக்லயோ, கார்லயோ வந்தா தான் உங்களால இந்த ஈவென்ட்க்கு வர முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா, உங்க பைக் அண்ட் கார்ஸ எங்க பார்க் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆப்ஷன்ஸ சொல்றேன். நீங்க உங்க கார்லயோ, பைக்லயோ வரீங்க அப்படின்னா, எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷனுடைய பார்க்கிங் கிட்ட உங்களால உங்க பைக்கையோ, காரையோ பார்க் பண்ணிட முடியும். 2வது ஆப்ஷன் பீச் கிட்ட இருக்கிற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸஸ் ஏதாவது இருந்ததுன்னா, இல்ல மால்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த இடத்துல போய் உங்க பைக்ஸையும், கார்ஸையும் போய் பார்க் பண்ண ட்ரை பண்ணுங்க. பெரும்பாலும் இந்த இடத்துல பெய்டு பார்க்கிங்கா தான் இருக்கும். பட் பெட்டர் நீங்க அங்க பார்க் பண்ணீங்கன்னா, நீங்க ஷோ முடிஞ்சு ரிட்டர்ன் வரும்போது ஈஸியா போய் உங்களால உங்க வண்டிய எடுத்துக்க முடியும். நீங்க நடந்து போய் எடுக்கிற மாரி இருந்தாலுமே ஒரு ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்தாலுமே நீங்க ஃபாஸ்ட்டா வீடு திரும்பிடுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதுவே நீங்க பீச் ரோட்ல எங்கேயோ விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த வண்டிய எடுத்து நீங்க வீட்டுக்கு போறதுக்கே 3 to 4 ஹவர்ஸ் ஆயிடலாம். ஸோ இந்த ஈவென்ட்க்கு வர்றவங்க வேளச்சேரி எம்ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா பிராட்வே பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பீச் ரோடுக்கு வர பஸ்ஸஸ யூஸ் பண்ணுங்க. அதே மாரி பைக்லயோ, கார்லயோ வரவங்க கொஞ்சம் முன்னாடியே உங்க வாகனத்த நிறுத்திட்டு, அதாவது முன்னாடியே அப்படின்னு நான் சொல்றது ஒரு 1 to 1 1/2 கிலோமீட்டர்ஸ் முன்னாடியே உங்க வாகனங்கள நிறுத்திட்டு, நீங்க பீச்சுக்கு நடந்து வர்ற மாரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, அது ரொம்பவே சேஃபான ஒரு ஆப்ஷனா இருக்கும். பெட்டரான ஒரு ஆப்ஷனாவும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னை மேரத்தான்ல ஓடிருந்தீங்க அப்படின்னா, நான் என்ன சொல்றேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஏன்னா அந்த மேரத்தான்ல 50,000லேருந்து 1,00,000 பேர் வந்து கலந்துப்பாங்க. அவங்க வண்டிய எங்க விடுவாங்க அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் இந்த பகுதியில இருக்கிற எம்ஆர்டிஎஸ் ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கிங்ல தான் விடுவாங்க. இல்லன்னா அது பக்கத்துல இருக்கிற சாலைகள்ல ஓரமா வண்டிய நிறுத்துவாங்க. இந்த ஈவென்ட் பத்தின இன்னொரு மிக முக்கியமான அப்டேட்டா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் குடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஈவென்ட்ட பார்க்கணும் அப்படின்னா, நீங்க மெரினா பீச்சுக்கு மட்டும் தான் வரணும் அப்படின்றது கிடையாது. இந்த ஈவென்ட்டுக்கான சென்ட்ரல் ஸ்டேஜ இவங்க விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிரே அமைக்க போறாங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ அங்கருந்து பார்த்தா தான் உங்களுக்கு சூப்பரா தெரியும் அப்படின்ற எந்த ஒரு ஒரு கட்டாயமும் கிடையாது. கட்டாயம்னா அங்க இருந்தா தான் பார்க்க முடியுன்ற ஒரு சூழ்நிலை கிடையாது. நீங்க பெசன்ட் நகர் பீச்லயோ, திருவான்மியூர் பீச்லயோ போய் நின்னீங்கன்னா கூட, மெரினா பீச்ல இருந்து பார்த்தா என்ன ஒரு வியூ கிடைக்குமோ, அதே மாதிரியான ஒரு வியூ பெசன்ட் நகர் பீச்லயோ, இல்ல திருவான்மியூர் பீச்லயோ போய் நின்னீங்கன்னாலும் கிடைக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. டு தி எக்ஸ்டென்ட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க கோவளம் பீச்ல போய் நின்னீங்கன்னா கூட, அதே மாதிரியான ஒரு ஸ்பெக்டாக்கிள உங்களால எந்த ஒரு தடை இல்லாம பார்க்க முடியும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எதற்காக இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஃப்ளைட் அப்படின்றது மெரினா பீச்ல போயிட்டு வட்டம் போட்டுட்டு வரப்போறது கிடையாது. அவங்க ஒரு ஃப்ளைட் அந்த ஸ்பீட்ல அதாவது ஒரு ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் 600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டிராவல் பண்ணி ஒரு யூ டர்ன் போடணும் அப்படின்னாலே, அது சென்னையுடைய என்டையர் ஸ்ட்ரெச்சையே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல அவங்க கிராஸ் பண்ணிடுவாங்க.
அப்போ நீங்கள் ஒரு ஈஞ்சம்பாக்கம் அந்த மாதிரியான ஒரு பகுதியில் கொஞ்சம் நான் சொல்கிறது ஈஸியாக அந்த பகுதியில் போய் ஒரு பீச்சில் நின்று இந்த ஷோவை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களால் மெரினா பீச்சில் நீங்கள் எப்படி பார்க்க முடியுமோ அதே மாதிரி உங்களால் பார்க்க முடியும். ஸோ எல்லாரும் மெரினா பீச்சில் போய் குவிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இந்த தகவல் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. ஏன்னா எல்லாரும் மெரினா பீச்சில் போய் குவிஞ்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய கேஆஸாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற உங்கள் ஏரியாவில் இருக்கிற நியரஸ்ட் பீச்சை போய் நீங்கள் ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த ஸ்பெக்டக்கிளை ரொம்ப சூப்பராக பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இன்னொரு மிகப்பெரிய சேலஞ்சும் இருக்குது. இவ்வளோ பேர் அந்த பீச்சில் ஒரே நாளில் போய் குவிகிறோம் அப்படின்னா ஏகப்பட்ட குப்பைகள் அந்த இடத்துல அக்குமுலேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி எல்லாரும் அவங்க கொண்டு வர பாட்டில்ஸ் அது இதெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க அப்படின்னா மறுநாள் நம்ம சென்னை கார்ப்பரேஷன் எம்ப்ளாயீஸ்க்கு அது ஒரு பெரிய தலைவலியாக மாறிடும். அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட்டடாக அவங்கவுங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பீச்சுக்கே போனீங்க அப்படின்னா க்ரௌடு கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்னா எல்லாராலையும் சூப்பராக என்ஜாய் பண்ண முடியும். என்னுடைய ஒரு பர்சனல் சஜஷனையும் சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்கள் இந்த ஈவெண்ட்டை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் நடக்குது. கிட்டத்தட்ட பீக் சன்னில் நடக்க போகுது. சென்னையில் என்னதான் மழை வரும் அப்படின்னு இருந்தாலும் 11 to 12 அப்படின்றது ஒரு பீக் டைம் தான். இவ்வளோ பேர் வர்றதுனால உங்களுக்கு தண்ணி பாட்டில்லாம் கூட கிடைக்குமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். நீங்கள் எடுத்துகிட்டு வந்தாலுமே குழந்தைகள் வைத்துட்டு இருக்கிறவங்க இந்த ஈவெண்ட்டை லைவாக பார்க்காம டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணுறது எனக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக தருது. அதே மாதிரி முதியவர்களும் கொஞ்சம் இந்த ஈவெண்ட்டை ஆன் பீச்சில் தான் வந்து பார்க்காம டிவியில் இருந்து பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இன்னும் என்ஜாயபுளாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த ஈவெண்ட் ஒரு சூப்பரான ஈவெண்ட்டாக நடக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆஃப்டர் 22 இயர்ஸ் நம்ம சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஏர் ஷோ நடக்க போகுது. இதே மாதிரி சென்னையில் இருந்த தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.